ரெட் அலர்ட். அமிர்தசரஸ் பொற்கோவிலை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிப்பு. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் பொது இடங்கள், மக்கள் கூடும் இடங்களை நோக்கி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கிடையே ஆன்மீக தலமான சீக்கியர்களின் புனித அமிர்தசரஸ் பொற்கோவிலை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றிருக்கிறது. இருப்பினும் அதை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் இந்தியா மீது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலையும் நடத்தி வருகிறது. இதற்கிடையே 3வது நாளான இன்று பகல் நேரத்திலும் கூட பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக மக்கள் வாழும் பகுதிகள், மத ரீதியான தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையே அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமிர்தசரஸில் நேற்றிரவு விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள பகுதிகள் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் குறைந்தது 15 ட்ரோன்கள் காணப்பட்டன. இதையடுத்து அங்கு முழு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு பொதுமக்களின் நடமாட்டத்திற்கு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் பொதுமக்கள் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. அதேபோல குடியிருப்பு உட்பட கட்டிடங்கள் எதுவும் பாதிப்படையவில்லை. இதற்கிடையே பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் பொற்கோவிலை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த அமிர்தசரஸ் சீக்கியர்களின் புனித தலமாக விளங்கி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சீக்கியர்கள் இந்த புனித தலத்திற்கு வருகை தருவார்கள். அந்த வகையில் இந்த பாகிஸ்தான் முக்கிய நகரங்களில் ஒன்றான லாகூரில் இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை குறிவைத்துதான் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தி வருகிறது. இருப்பினும் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் வானிலேயே தடுத்து அழித்து வருகிறது. பாகிஸ்தான் தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகளையும் இந்திய ராணுவம் தனது ட்விட்டர் பக்கத்திலும் பகிர்ந்திருக்கிறது. அதில் மேலும் ஆபரேஷன் சிந்தூர், பாகிஸ்தான் தனது ட்ரோன் மற்றும் பிற ஆயுத தாக்குதல்கள் மூலம் நமது மேற்கு எல்லை பகுதியில் தொடர்ந்து அத்துமீறி வருகிறது. அப்படித்தான் இன்று அதிகாலை 5 மணி அளவில் அமிர்தசரஸின் காசா காட் மீது பல ட்ரோன்கள் பறந்தன. இந்த விரோதமான ஆளில்லா விமானங்களை நமது வான் பாதுகாப்பு அமைப்பு உடனடியாக அழித்து வருகிறது. இந்திய இறையாண்மையை மீறி பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்க முயலும் பாகிஸ்தானின் அப்பட்டமான முயற்சி ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய ராணுவம் எதிரிகளின் திட்டத்தை முறியடிக்கும் என்று பதிவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான வீடியோவும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமிர்தசரஸில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு பொற்கோவில் உட்பட முக்கிய இடங்களில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு நிலவும் சூழல் பாதுகாப்பு படைகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றனர். தேவையான தடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் உள்ளிட்ட 20 நகரங்களை நோக்கி பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாகவும் அதை இந்திய பாதுகாப்பு படை வெற்றிகரமாக முறியடித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.